ஞானச்சாரலை விரும்பி கேட்டு தங்களின் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து வரும் அன்பு நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த நல்ல கருத்துக்கள் இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய மிகுந்த உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தாருங்கள். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் அல்ல ஸ்ரீ கடகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் இறைவனால் தூண்டப்பட்டு என் வாழ்வில் நான் பெற்ற பலவிதமான அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். இதில் ஞான அனுபவங்களை மட்டுமே சொல்லிக் கொண்டு போக முடிந்தாலும் இந்த அனித்தியமும் மாயையும் நிறைந்த இந்த உலக வாழ்வை கடந்துதான் அல்லது இந்த இருள் நிறைந்த ஜன சமூகத்தோடு வாழ்ந்துதான் ஒரு மெய்யறிவு பெற்றவனுடைய ஞான பயணம் இருக்கிறது. அந்த ஞான பயணத்தை முற்றிலுமாக இந்த சமூகத்தில் இருந்து வேறுபட்டு இதன் தொடர்புகள் அனைத்தையும் துண்டித்து விட்டவர்கள் அரிதாக சிலர் நாடெங்கிலும் உலகெங்கிலும் இருக்கிறார்கள். மற்றவர்கள் ஆற்றில் ஒரு காலம் அடங்கா சம்சாரச் சேற்றில் ஒரு காலம் வைத்து தேய்கின்றேன் என்று ராமலிங்க வள்ளல் பெருமான் சொன்னது போல ஞானமாகிய முக்தியாகிய ஆற்றில் ஒரு காலம் அடங்காத சம்சார சேற்றில் ஒரு காலம் வைத்து தேய்கின்ற ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு பயிற்சி போல இறைவன் ஒரு ஜீவாத்மாவுடைய ஞான பயணத்தில் கொடுக்கிற அனுபவங்கள். இறைவன் நினைத்தால் ஞானத்தையோ பக்தியையோ பொருளையோ இப்படி எதை வேண்டுமானாலும் வழங்கிவிடலாம். ஆனால் இறைவன் அனைத்திற்கும் ஒரு ஒழுங்குமுறையை வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இறைவனுடைய நிர்வாகம் என்று சொல்கிறோம். பலதரப்பட்ட குணாதிசயமுடைய மனிதர்களை நம் வாழ்விலே நாம் கடந்துதான் இந்த வாழ்க்கை பயணத்தை நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த பல வேறு குணாதிசயங்கள் கொண்ட நபர்கள், பழகியவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் என்று எப்படி எடுத்துக்கொண்டாலும் இவர்களெல்லாம் பூர்வ பிறவிகளில் ஏதோ ஒரு விதத்தில் நம்மோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்று நாம் எண்ண வேண்டும். பொதுவாக ஒரு நபரோடு 12 ஆண்டு காலம் ஒரு மனிதனுக்கு பழக்கமும் பந்தமும் இருந்தால் அந்த மனிதன் பூர்வ ஜென்மத்தில் தொடர்புடையவனாக இருப்பான் என்பது இந்த ஞான சாஸ்திர உண்மை. அதுபோல 12 ஆண்டுகள் சத்துருத்தன்மையோடு இருந்தால் அவனும் பூர்வ ஜென்மத்தில் அதே நிலையில் தான் இருந்திருப்பான். சிலர் நன்றாக பழகி கொண்டு வருவார்கள்.
திடீரென்று அந்த உறவு கசந்து போய்விடும். உடனடியாக நேர்மாறாக அந்த பகை சிந்தனை அவர்களுக்குள் எழுகிறது. மனம் நன்றாக இருக்கும் வரை அவர்கள் செய்கிற செயல்களும் நமக்கு வேறுபாடாக தெரியாது. யார் மனதிலாவது களங்கம் ஏற்பட்டு விட்டால் செய்கிற செயல்களெல்லாம் வேறு ஒரு பொருளை தருகிறது, வெறுப்பையும் தருகிறது. இப்படி இந்த மானிட வாழ்வில் விரும்புகின்ற பொருளே வெறுக்கின்ற பொருளாக மாறுகிறது. வெறுத்த பொருள் விரும்புகின்ற பொருளாக மாறுகிறது. வெறுப்பன வெறுப்பாம், வெறுப்பன ஓப்பாம் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். இப்படி ஒன்றை ஒன்று மாறி மாறி சென்று கொண்டே இருப்பது இந்த மானிட மாய வாழ்வு. இந்த மாய வாழ்வு தன் போக்கில் நடக்கவில்லை என்பதுதான் இதில் வியப்படைய வேண்டிய ஒரு செய்தி. ஆரம்ப காலங்களில் இவற்றை உற்று கவனித்த நான், இது ஏதோ ஒரு மாயம் என்று தள்ளிவிடுவது ஞான நிலையில் ஞானிகள் அனைவரும் கூறுவது, இதற்கு என்னப்பா மதிப்பு இருக்கிறது, தள்ளிவிடு என்றுதான் கூறுகிறார்கள். ஒரு நிலையில் இவற்றை பொருட்படுத்தாமல் தள்ளியே வாழ வேண்டிய நிலையும் இருந்தது. அதன் பிறகு சில சம்பவங்களை உற்று கவனிக்கும் போது, இறைவன் சில அனுபவங்களை வழங்குகிற போது, இந்த வாழ்க்கையினுடைய முந்திய பிறவி தொடர்புகளும் அதனால் எழுகின்ற அந்த மனித தொடர்புகளும் சுக துக்கங்களும் பலதரப்பட்ட அனுபவங்களும் நமக்கு ஒரு முந்திய ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை விளக்குகிறது. அதனால் எழுந்து ஆய்வு செய்து கண்டுபிடித்ததுதான் இந்த தெய்வ நிர்வாக ரகசியம் என்பது. இது ஏதோ மாயை என்றால் தன் போக்கிலே நிகழ வேண்டும், நிகழட்டும் என்று இறைவன் விட்டுவிடவில்லை. இந்த மாயை என்கிற நிலையற்ற இந்த ஒரு விஷயத்தை வைத்துத்தான் இவனுக்கு ஞானம் என்கிற நிலையான அறிவை இறைவன் வழங்குகிறார். இந்த இறந்து போன மனிதர்களை மயானத்தில் எரிக்கின்ற போது, அந்த காலங்களில் போது எல்லாமே தலைகீழாக வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறது, போயும் விட்டது. அப்போது இந்த ஆசந்தி என்று வைத்து அதில் தான் எடுத்து செல்வார்கள். அந்த சவத்தை சுடுகிறவர் இரவு முழுவதுமோ பகலிலோ இருந்து ஒரு நீண்ட களியை வைத்து கொண்டு தான் அந்த சவத்தை சுடுகிற வழக்கம் உண்டு. இறுதியாக என்ன செய்வார்கள் என்றால், ஒரு உடல் இறந்து போய்விட்டது, அந்த உடலுக்கு பயன்படுத்திய அந்த களியை மறு உடலுக்கு பயன்படுத்த மாட்டார்கள். முற்றிலும் வெந்து போனால் அந்த குச்சியையும் அதோடு போட்டு எரித்து விடுவார்கள். பிறகு வேறு ஒன்று வந்தால் அதற்கென்று தனியாக ஒன்றை வைத்திருப்பார்கள். இதை வேதாந்த பாடல்கள் முடிவில் சவம் சுடு தடிபோல் ஆமே என்று சொல்கிறது. அந்த சவத்தை சுடுகிறவரை அந்த தடி அவசியமாகிறது. அந்த வேலை முடிந்தவுடன் அதற்கும் வேலை இல்லை, அதே அக்னியில் அதை சமர்ப்பணம் செய்து விடுகிறார். இப்படி இந்த வாழ்வு அனித்தியத்தை வைத்துத்தான் நித்தியத்தை பெற வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறது. இவையெல்லாம் சிந்தனையை குழப்புகிற ஞான விஷயங்கள். இவ்வாறு கடினமான ஞான விஷயங்களை மட்டுமே சொன்னால்
கேட்பவர்களுக்கு அது அவ்வளவு ரசிக்கும் விதமாக இருக்காது என்பது ஒரு புறம். இந்த ஞான வாழ்வு என்பது இந்த அனித்திய வாழ்வோடு சேர்ந்து வாழ்ந்துதான் இந்த ஞான வாழ்வையும் நாம் கடக்க வேண்டும் என்ற உண்மையும் தெரிய வேண்டும். அதனால் என்னுடைய வாழ்வில் நான் பெற்ற அனுபவங்களை இந்த ஞானத்தோடு இணைத்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இருந்த ஞானம் ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றி, இந்த வாழ்வினுடைய அனித்தியங்கள் இவற்றை பற்றியே நாம் சொல்லி விளக்கி கொண்டே போகலாம். அதனால் என்ன எழுகிறது என்றால், பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிற சாமானியமான மனித மனம் உடையவர்கள் இது ஏதோ ஒரு எட்டாத கனி போலவும், ஞானிகள் வாழ்க்கை எந்த சிரமங்களும் இல்லாமல் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து விடுவது போலவும், ஞானம் பெற்றவர்களுக்கு துன்பம் என்பதே இருக்காது என்பது போலவும் ஒரு பலவிதமான எண்ணங்கள் இருக்கிறது. எவ்வளவு அருள்நிலை பெற்றவர்களும் இறைவனுடைய நிர்வாக விதிகளுக்கு எளிதில் தப்பிவிட முடியாது. இதற்காகத்தான் வாழ்வில் பல சம்பவங்கள் நடந்தவற்றை நான் கூறுகிறேன். இந்த இடர்பாடுகள் வருகிற போது இந்த மனிதன் எப்படி நடக்கிறான் என்பதை பொறுத்து இவனுடைய பக்குவ நிலைகள் வெளிப்படுகிறது. அதற்காக பலவிதமான சுகதுக்கங்கள் இறைவனால் சம்பந்தமில்லாமல் ஒரு திட்டமிட்ட நிலையில் வழங்கப்படுகிறது. அதனுடைய அடிப்படை நுட்பமான கருத்து தாமதமாகவே புரிகிறது. எந்த ஒரு செயலையும் ஒரு மனிதன் மேல் ஏற்றி பார்ப்பது என்பதுதான் எல்லா மனிதர்களுக்கும் வழக்கம். ஆனால் இந்த ஞான பயணத்தில் இளமை காலம் முதல் சம்பவங்கள் அனைத்திற்கும் நான் எந்த மனிதர்களையும் பொறுப்பாக்கி எண்ணியதில்லை. இவை அனைத்தும் இறைவனால் நிகழ்த்தப்படுகிறது. எது நடந்தாலும் அது இறைவனாலே நடத்தப்படுகிறது. ஒரு மனிதன் மூலம் நன்மை வந்தாலும் சரி, இடையூறு வந்தாலும் சரி, அது ஊழ்வினை பயனால் வந்தது, பிராப்த கர்மாவால் வந்தது என்ற ஒரு ஞான நிலையில் என்னுடைய இளமை கால வாழ்வுகள் கழிந்தது. அதனால் தனிப்பட்ட முறையில் பெரிய விருப்பு வெறுப்பு என்பதை நான் வைக்கவில்லை. இந்த உலக வாழ்வின் சூதுவாதுகளும் பலவிதமான தொழில்நுட்ப திறமைகளையும் இறைவன் எனக்கு வழங்கவில்லை. பல பிறவிகளாக இந்த ஞான பயணத்திலேயே சென்று மனம் பண்பட்ட காரணத்தால் இந்த உலக வாழ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அந்த சதுரன் என்று சொல்வார்கள். சதுரன் என்றால் மிக திறமை பெற்றவன். சங்கரா ஆர்குலோ சதுரர் என்று மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கரா ஆர்கொலோ சதுரர் அந்தமுண்டில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது என்பால் என்று ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை விளக்குகிறார். சிவபெருமான் அனைத்திற்கும் தலைவர், அறிவு வடிவாக இருப்பவர், அதே நேரத்தில் அன்பு வடிவாகவும் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால், மாணிக்கவாசகர் தன்னை மிகவும் தாழ்த்தி கூறுகிறார். நீ உன்னை எனக்கு கொடுத்து விட்டாய், தந்தது உந்தனை, என்னை நீ வாங்கி கொண்டாய். நான் குற்றமும் குறைகளும் பலவிதமான அழுக்குகளும் நிறைந்தவனாக நான் இருக்கிறேன். மாசு மறுவில்லாத ஒரு தூய தங்கம் போல் இருக்கிற உன்னை கொடுத்து விட்டு என்னை நீ வாங்கி கொண்டால் இதில் யார் திறமைசாலி? சங்கரா ஆர்கோலோ சதுரர் என்று கேட்கிறார். இதில் நான் தான் திறமைசாலி.
குறைந்த நிலையுடைய என்னை கொடுத்துவிட்டு முழு நிறைவான உன்னை நான் பெற்றுவிட்டேன். உன்னை நான் பெற்ற காரணத்தினால் அந்தமிலா ஆனந்தம் பெற்றேன். ஆனால் என்னை நீ வாங்கி கொண்டதால் நீ எதை பெற்றுவிட முடிந்தது, நீ எதை பெற்றாய், எதையுமே பெறவில்லை என்று இப்படி இறைவனோடு பின்னி பிணைந்து வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். இப்படி வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சிகளையும் யாவரும் அறிந்திருக்க முடியாது. இவர்கள் வாழ்க்கையெல்லாம் போராட்டம் நிறைந்ததாகவே, மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலை இருக்கிற காரணத்தால் போராட்டம் தவிர்க்க முடியாததாகவே இவர்களுக்கு இருந்திருக்கிறது. அதுபோலவே தான் நானும் என்னுடைய வாழ்வில் சுகமான, எளிதான, நிம்மதியான எந்த சூழ்நிலையையும் நான் பெறவில்லை. கொடிய மிருகங்களோடு தான் என்னுடைய ஞானப் பயணம் அன்றும் இன்றும் நடந்து வருகிறது. அந்த கொடிய மிருகங்கள், இந்த வைல்டு அனிமல்ஸ் என்பதை கூட நம்பிவிடலாம். ஆனால் தந்திரம் மிகுந்த, வஞ்சனைகள் மிகுந்த பல பிராணிகள் போல இந்த மானிடர்களில் பலர் இருக்கிறார்கள். இவர்களோடு கடந்து இதை தர்மநெறி தவறாமலும் இவர்களை நல்வழிப்படுத்தியும் அந்த இடர்பாடுகளை களைந்து வாழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய அரிய செயலாக இருக்கிறது. தர்மநெறி தவறிவிடலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றால் இதுபோன்ற இடையூறுகளை எளிதாக வேறு வழிகளிலே சரி செய்து விடலாம். அவ்வாறு செய்யவும் கூடாது, ஊழ்வினையால் வருகிறது. ஆனால் அளவுக்கு அதிகமான துன்பங்களை தந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை எப்படி சரி செய்வது என்பது ஒரு சிக்கலான ஒரு விவகாரமாக இருந்தது. நான் கடந்த பதிவு ஒன்றில் கூறினேன், அலுவலகத்தில் இந்த வேலை என்பது நான் தேடி கிடைத்ததல்ல. என்னுடைய வாழ்வில் நடந்த சம்பவங்கள் அனைத்துமே விதியால் என் மேல் ஏற்றப்பட்டதே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் நான் தேடி பெறவில்லை. அது எதுவாக இருந்தாலும் அதுபோலதான் எல்லாமே போராடி நடைபெற்றிருக்கும், அல்லது பிறருக்காக நடைபெற்றிருக்கும், பெற்றோருக்காக, தர்மத்திற்காக நடைபெற்றிருக்கும், சத்தியத்திற்காக நடைபெற்றிருக்கும். என்னுடைய இச்சை, என்னுடைய விருப்பம் என்பது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஞான பயணத்தில் தடையில்லாமல் சென்றுவிட வேண்டும். 48 வயதில் இந்த உடலை விட்டுவிட வேண்டும் என்ற 2 விருப்பங்கள் மட்டுமே எனக்கு இருந்தது. காரணம், இந்த வாழ்விலே ஏற்பட்ட ஒரு சலிப்பு. இது இளமையிலே ஏற்பட்டது. அதனால் நான் ஒரு பெரிய இலக்குகளை வைக்கவில்லை. 48 வயது, இந்த ஊனுடலில், இந்த பிறவியில் வாழலாம். ஆகவே நமக்கு எதுவுமே தேவையில்லை. இருக்கிற நாள்களை, எனக்கும் கண்முன்னால் இருந்தது என்னுடைய பெற்றோருடைய துன்பகரமான காலம். சந்நியாசம் போன்றவைகள் என்னுடைய தாயாரால் தடுக்கப்பட்டது. தந்தையினுடைய சொற்களால் சம்சார பந்தங்களும் வந்து சேர்ந்தது. இப்படி ஒன்றுக்கு மேல் ஒன்று என் மேல் ஏற்றப்பட்ட காரணத்தால் அந்த ஏற்றுக்கொண்ட தர்மத்தை விட்டுவிட முடியாத ஒரு மனநிலையும், எந்த வகையிலும் தெளிவு பெறாத மனிதர்களோடு கூடி வாழ வேண்டிய ஒரு கட்டாயமும் இருந்த ஒரு நிலையில் அனைத்துமே போராட்டத்தின் பேரில் தான் நடந்திருக்கிறது. நான் பெரிய இலக்குகளை வைக்கவில்லை.
வீட்டை கட்ட வேண்டும், இடத்தை வாங்க வேண்டும், பொருள்களை வாங்க வேண்டும் என்று எந்த இலக்கும் எனக்கு இல்லை. காரணம், இந்த வயது 48 தான் என்னுடைய இலக்காக இருந்தது. அதனால் இங்கு ஒன்றும் தேவையில்லை என்று நான் எந்த ஒரு லட்சியத்தையும் வைத்துக் கொள்ளவில்லை. இப்படி வாழ்கின்ற போது, கடந்த பதிவில் நான் கூறியது போல, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நடுத்தர நிலையில் இருந்த ஒரு மனிதன் மிகுந்த இடையூறை கொடுத்தான். அதற்கு நான் ஒரு பதிலை கொடுத்தேன். அதனால் ஒரு பெரிய சலசலப்பு எழுந்தது என்று நான் கூறியிருந்தேன். இவற்றை நான் கூறுவதன் காரணமே, ஞான பயணத்தில் இருப்பவர்களுக்கு எதுவுமே சுலபமாக நடந்து விடாது. மற்றவர்களை காட்டிலும் 4-5 மடங்கு துன்பங்கள் அவர்களுக்கு தரப்படும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் என்றுதான் என் வாழ்வின் செய்திகளை நான் உங்களோடு பகிர்கிறேன். என்னை பொறுத்தளவில் அனைத்தும் ஒரு நடந்து முடிந்துவிட்ட சம்பவங்கள். நான் ஒளிவு மறைவு என்று எதையும் வைப்பதில்லை. என்னுடைய நூல்களிலும் கூட பலவற்றை நான் சொல்லியிருக்கிறேன். யோக ஞான அனுபவங்களை தவிர மற்ற அனைத்தும் ஒரு ரகசியம் என்று எதையும் வைக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. எல்லாவற்றையும் நான் ஒரு பாடமாக, அனுபவமாக எடுத்துக்கொள்ளுகிற காரணத்தால் இவை மற்றவர்களுக்கு நிச்சயம் பயன்படும். பல மனிதர்கள் இந்த ஜோதிடம் என்று வந்த பிறகு பல துன்ப விஷயங்களை எல்லாம் என்னோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். இதை 1/2 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக நான் சந்தித்து வருகிறேன். ஒருபுறம் இரக்கம் இருந்தாலும் ஊழ்வினையின் வலிமையை நினைத்து பல விஷயங்களை நாம் சரி செய்ய முடியாமல் போன விஷயங்களும், நம்முடைய கட்டுப்பாட்டை மீறிய விஷயங்களும் இதில் அதிகமாகவே இருக்கிறது. அதனால் அனைத்தையும் நாம் சரி செய்துவிட முடியும் என்ற எண்ணம் அகன்றது. இறைவன் என்ன திட்டமிட்டு இருக்கிறாரோ அதுதான் நடைபெறுமே தவிர நம்முடைய விருப்பப்படி அனைத்தையும் மாற்றிவிட முடியாது என்ற உண்மையும் எனக்கு இதில் விளங்கியது. அதனால் இது போன்ற இடர்பாடுகள் நிறைந்துதான் இந்த ஞான பயணம் அமைந்திருக்கிறது என்பது பலருக்கும் தெரிய வேண்டும். அவர்கள் படுகிற துன்பந்தான் பெரிது என்ற நிலையில் பலர் வருவார்கள். பலர் அவர்களுடைய கஷ்டங்களை சொல்வார்கள். உண்மையிலேயே உணவு உடைக்கு வழியற்றவர்களும், அந்த வழியற்ற வறுமை நிலையில் பிணியுற்றவர்களும் அரிதாக சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வை நினைத்தால் நமது வாழ்வு எவ்வளவோ மேல் என்று எண்ணும்படியாக இருக்கும். அப்படிப்பட்ட துன்பமுடையவர்களும் இருப்பார்கள். ஆனால் மேலும் மேலும் ஆசை வயப்பட்டு எதையோ தேடி தேடி அலைகிறவர்களும் இருக்கிறார்கள். அடிப்படையாக திருமணமாகவில்லை, குழந்தை பேறு கிடைக்கவில்லை, ஒரு வீடு கட்ட முடியவில்லை, ஒரு வேலை இல்லை, வருவாய் இல்லை என்று துன்புறுபவர்களும் இருக்கிறார்கள். அனைத்திற்கும் காலம் என்ற ஒன்று வர வேண்டியிருக்கிறது. பூர்வ பிறவிகளில், முந்திய அத்தியாயங்களில் இந்த மனிதன் செய்த செயல்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதன் விளைவு எத்தனை முயற்சி எடுத்தாலும் அந்த ஆங்காலம் என்று ஆகும் காலம் வரும் வரை அந்த செயல் நடைபெறாமல் போகிறது. நடைபெறும் காலம் வரும்போது அதற்கான சாத்தியங்கள் அனைத்தும் வந்து சூழ்கிறது. எத்தனை பேர் தடுத்தாலும் அந்த காரியம் நடந்து விடுகிறது. இதுதான் இந்த வாழ்வின் சூத்திரமாகவும் இரகசியமாகவும் இருக்கிறது. ஒரு செயல் நடக்க வேண்டும் என்று தெய்வம் நிச்சயம் செய்திருந்தால் அதை எத்தனை பேர்கள் முயற்சி செய்தாலும் அதை தடுக்க முடியாது. இறைவன் நிச்சயிக்காமல், இறைவனுடைய அருள் இவனோடு சேர்ந்து ஒத்துழைக்காவிட்டால்
இந்த மனிதனுடைய எந்த பிரயத்தனங்களும் செல்லுபடியாகாமலும் போய்விடும். ஆக கூட்டி கழித்து பார்க்கும்போது மானிட சுதந்திரம் மிக மிக குறைவாக இருக்கிறது. மனிதனுக்கு கணக்கில்லாத ஆசைகள் இருக்கலாம், அனைத்தும் நிறைவேறி விடுவதில்லை. இந்த நிலையில் அந்த நபர் என்னோடு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருந்தார். அவர் ஏற்படுத்திய பிரச்சனையில் அவர் வெல்ல முடியவில்லை என்றதால் அதற்கும் அவரால் முடிந்த வேலைகளை செய்து பார்த்தார். என்னுடைய அந்த பதில் அந்த ஃபைலில் இருக்கிற வரை அவருக்கு சிரமம் என்று அவர் அதற்கு பிறகு ஒரு குறுக்கு வழியை நாடினார். என்னுடைய தாய் வழியிலே சேர்ந்த ஒரு உறவினர் ஒருவர், அவர் மூலமாக அவரை இவர் தேடிப்பிடித்து அவர் சொன்னால் கேட்பார்கள் என்று அவரிடம் போய் முறையிட்டு, இதுபோல அலுவலகத்தில் நடக்கிறது, நான் ஒரு மெமோ கொடுத்தால் அதற்கு பதில் இதுபோல கொடுத்திருக்கிறான் என்று அவர் புகார் தெரிவித்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய மனிதர், சமுதாயத்தில் ஒரு வசதி வாய்ப்பிலும் இருந்தார், சில செல்வாக்குகளும் அவரிடம் இருந்தது. அவர் இந்த உலகத்தை தானே தாங்குவது போல பலருக்கும் இந்த எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. சில சில ஐஸ்வர்யங்கள் வந்தவுடன் சில செல்வாக்குகளும் இளமை உடலும் அந்த சொல்வாக்கும் இருக்கிற காரணத்தால் அனைத்தையும் நாம் நடத்தி விடலாம், நாமே அதிகாரி, நாமே கர்த்தா என்கிற எண்ணம் மாயையால் இவர்களுக்கு வருகிறது. அடுத்த நொடி என்ன நடக்கப் போகிறது என்பதை இவர்கள் அறிய மாட்டார்கள். அந்த மனிதர் எதையும் சிந்திக்காமல், திருநெல்வேலியிலே அவர் சற்று செல்வாக்கான ஒரு மனிதர், அவருக்கு பல துறைகளிலும் செல்வாக்கு இருந்தது. அவர் ஒரு நாள் அழைத்து, என்னப்பா இப்படி எல்லாம் கேள்விப்பட்டேன், என்ன நடந்தது என்றார். ஐயா, இது போன்ற விவரம் அவர் தேவையில்லாமல் எனக்கு ஒரு கண்டன கடிதத்தை கொடுத்து விளக்கத்தை கேட்டார். அவர் எனக்கு இந்த வேலை கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் இந்த வேலையை செய்ததால் எனக்கு வேலை என்பது ஒரு பொருட்டல்ல. ஆனால் அவருடைய எண்ணம் சரியானதல்ல. பொய்யான புகார்களை புனைந்து தனிப்பட்ட விரோதத்திற்காக அவருடைய இந்த அலுவலகத்தினுடைய அந்த சக்தியை பயன்படுத்தி இவ்வாறு செய்திருக்கிறார். ஆகவே நான் அதற்கு தக்க பதிலை கொடுத்திருக்கிறேன், இதுதான் நடந்தது என்று கூறினேன். அவர் செல்வ மிதப்பிலே இருந்தார். இல்லை இல்லை, நீ அந்த பதிலை வாபஸ் வாங்கிவிட வேண்டும் என்று கூறினார். நான் சொன்னேன், ஐயா, நீங்கள் சொல்வதால் நான் வாபஸ் வாங்குகிறேன். ஆனால் அவர் கொடுத்த மெமோவை அவர் வாபஸ் வாங்கி விட வேண்டும். இரண்டுமே இந்த ஃபைலில் இருக்க வேண்டாம். இதுதான் சரியான முறை என்று கூறினேன். அவர் சொன்னார், அப்படியெல்லாம் முடியாது, அவருடைய மெமோ இருக்கும், ஆனால் உன்னுடைய பதில் வேறு மாதிரியாக நீ எழுதி தர வேண்டும், தவறுகளை ஒத்துக்கொண்டு நீ எழுதி தர வேண்டும் என்று கூறினார். நான் சொன்னேன், ஐயா, எனக்கு ஒரு பெரிய வேலை அல்ல, ஆனால் ஒரு மனிதன் தெரிந்தே குழியில் தள்ளுவதற்கு முயற்சிக்கிறான். அவன் கூறிய குற்றச்சாட்டுக்களை நான் ஏற்றுக்கொண்டால் அது நாளைக்கு நான் நிரந்தரமாக வேலைக்கு செல்வதற்கு பெரிய ஒரு தடைக்கல்லாக மாறிவிடும். ஆகவே அவ்வாறு எழுதி தருவது சாத்தியமல்ல. ஒரு நெறிமுறை, சத்தியம் என்று ஒன்று இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, மற்றவை இருக்கிறது. நான் ஒரு எளிய நிலையில் இருக்கிறேன் என்று அவர் சாதாரணமாக கணக்கு போட்டு அவர் செய்தாலும் சரி, அதற்கு உங்களை போன்றவர்கள் வக்காலத்துக்கு வந்தாலும் சரி, சத்தியம் என்று ஒன்று இருக்கிறது, அதை மீறி செயல்படுவது கடினம் என்று கூறினேன்.
அவர் என்னை பற்றி முழுமையாக அறியாதவர். பொதுவாக ஒரு மனிதனை பற்றி அவ்வளவு எளிதில் எவரும் அறிந்துவிட முடியாது. அதிலும் இந்த ஞானம் என்ற பயணத்தில் இருப்பவனுக்கு பல முகங்கள் உண்டு. ஆறுமுகத்தை வணங்குகிறவனுக்கு 6 முகம் இருக்கும். ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று இருக்கும். கொண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகமும் இருக்கும். மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று இருக்கும். இப்படி இதை நான் கூறுவது உண்டு. யாருக்கு எந்த முகத்தை காட்ட வேண்டும் என்று முருகப்பெருமானே ஒரு 6 முகங்களை வைத்திருக்கிறார். சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை சொன்னதும் ஒரு முகம்தான். அதே முகம் வெஞ்சினம் கொண்டு அசுரர்களை வதைத்த மாறுபடு சூரரை வதைத்த முகமும் ஒரு முகமாக இருக்கிறது. வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று. அந்த நிலைக்கும் அவர் செல்கிறார். கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று. அடியவருடைய வினையை தீர்க்கும் போது ஒரு முகத்தை காட்டுகிறார். இவ்வாறு 6 முகங்களை உடையவராக இருக்கிறார். ஒரு நாள் மாலையில் இவர் இவ்வாறு கூப்பிட்டு மிரட்டி கிரட்டி எல்லாம் பார்த்தார். எங்களுடைய செல்வாக்கு தெரியுமா? நீ எங்களை எல்லாம் பகைத்து இந்த ஊரில் இருக்க முடியுமா? ஏனென்றால் அவருக்கு எங்களுடைய குடும்பத்தை பற்றியோ என்னுடைய மூதாதையர்களை பற்றியோ பெரிய அளவில் எதுவுமே தெரியாது. தெரிந்தவர்கள் உறவினர்கள் பலர் இருக்கிறார்கள். இவருக்கு அவ்வாறு எதுவும் தெரியாத காரணத்தாலும் அந்த ஊரில் அவர் செல்வாக்காக இருக்கிற காரணத்தாலும் நம்மை காட்டிலும் வலியவர்கள் எவரும் இல்லை என்ற ஒரு எண்ணம் அவரிடம் மேலோங்கி இருந்தது. தாங்கள் நினைத்தால் இந்த ஊரிலே நீ இருக்க முடியாது என்று கூறினார். சரி, அது இறைவன் திருவருள் அவ்வாறு இருந்தால் நடக்கட்டும் என்று நான் கூறினேன். இறுதியாக அவர் இந்த கரட்டு வழக்கு என்று சொல்வார்கள் தெற்கு பகுதியிலே. அதற்கும் பல தாற்பயங்கள் எல்லாம் உண்டு. முருகப்பெருமான் தான் அந்த கரட்டு வழக்கை செய்தவர். மாம்பழத்திற்காக வழக்கை செய்து, கரடு என்பது ஒரு மலை குன்று, மலையை கரடு என்று சொல்வார்கள். அவர் அவ்வாறு வழக்கு செய்துதான் பழனி மலையில் கோபித்து கொண்டு உட்கார்ந்தார். அதனால்தான் கந்தன் செய்த கரட்டு வழக்கு என்றெல்லாம் சொல்வதுண்டு. அதுபோல அவர் கூறினார், நீதான் அதை வாபஸ் வாங்க வேண்டும், அவருடையதெல்லாம் வாபஸ் வாங்க மாட்டார் என்றவர் ஒரு உத்தரவை போட்டார். அவருக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. இருந்தாலும் இந்த ஞான நிலையில் செல்கிறவர்களுக்கு சோதனைகள் 4 புறங்களிலுமிருந்தும் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இவற்றை நான் கூறுகிறேன். அவ்வாறு கூறி எச்சரித்தார். சரி, இவரிடம் இதற்கு மேல் பேசி நான் இறுதியாக சொன்னேன், ஐயா, இறைவன் அருளால் அந்த வேலை வந்தது. இறைவனுக்கு சம்மதம் இருந்தால் அந்த வேலை தொடரும், இல்லாவிட்டால் போனால் போகிறது. அதற்காக நான் சத்தியத்தை விட்டு விலக மாட்டேன். இது போன்ற உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் நான் வளைந்து கொடுக்கக்கூடியவன் அல்ல. உங்களால் முடிந்ததை நீங்கள் பாருங்கள், அவரால் முடிந்ததை அவர் பார்க்கட்டும், என்னால் முடிந்ததை நான் பார்க்கிறேன் என்று இறுதியாக கூறியவுடன் அவர் பொங்கி எழுந்தார். மனம் போனபடியெல்லாம் பேசினார். ஏனென்றால் எனக்கு வயதில் மூத்தவர், என்னுடைய தாய் வழியில் ஏதோ ஒரு உறவு தொடர்பில் இருக்கிறார், செல்வாக்கோடு இருக்கிறார் என்பதால் நான் என்னுடைய நிலையை அதிகம் காட்டிக்கொள்ளவில்லை. அதனால் அவர் தலைகீழாக இந்த எண்ணெயில் போட்ட கடுகு போல் அவர் கொதித்து, நான் நினைத்தால் இந்த ஊரிலே நீ இருக்க மாட்டாய், என்ன நினைத்து கொண்டு பேசுகிறாய் என்று படிப்படியாக தகாத வார்த்தைகளாலும் கூட ஏசி, நாளைக்கு நீ இதை வாபஸ் வாங்கினேன் என்ற செய்தி எனக்கு வர வேண்டும், இல்லாவிட்டால் இந்த ஊரில் இருக்க முடியாது என்று எச்சரித்தார். இறுதியாக நான் கூறினேன்,
ஐயா, அது இறைவனால் நடக்கிறது. என்னால் நடப்பதாக நான் நினைக்கவில்லை. இறைவன் சம்மதம் இருந்தால் அது நடக்கும், இல்லாவிட்டால் நடக்காது. ஓஹோ, இறைவன்தான் உனக்கு எல்லாம் செய்கிறானோ, அதையும் பார்த்து விடுவோம் என்று அதற்கு இறைவன் செய்கிறான் என்றவுடன் அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகியது. இறைவன்தான் உனக்கு வேலை வாங்கி தந்தானோ, இறைவன்தான் உனக்கு எல்லாவற்றையும் செய்கிறானோ என்றெல்லாம் எகத்தாளமாக பேசி அந்த பண்பாடற்ற வார்த்தைகளால் பலவிதமாக ஏசி அனுப்பினார். எனக்கு இவையெல்லாம் ஒரு நகைச்சுவையாக இருந்தது. ஒரு சொடக்கு போடுகிற நேரத்தில் இவனுடைய ஆணவத்தை நாம் அடக்கிவிட முடியும். ஆனால் அவன் ஏதோ தன்னை ஒரு பெரிய மாபெரும் சக்தியாக எண்ணிக்கொண்டு செயல்படுகிறான். நம்முடைய குடும்பம் இருக்கிற சூழ்நிலை, இவர்களெல்லாம் சற்று ஒரு இதாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். நம்முடைய ரூபத்தை நாம் காட்ட வேண்டாம் என்று நான் மௌனமாக அத்தனையும் பொறுத்து கொண்டு வந்துவிட்டேன். அன்று இரவே என்னுடைய தந்தையிடம் சொன்னேன், ஐயா, இதுபோல இப்படியெல்லாம் இருக்கிறது. நீங்களெல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்பதே இல்லாமல் யாரை எந்த இடத்தில் எப்படி அணுக வேண்டும், யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்றெல்லாம் தெரியாமல் வாழ்க்கையை மிக சிக்கலாக மாற்றி புதை மணலிலே விழுந்து விட்டீர்கள். புதைகுழியில் விழுந்த உங்களை கவனமாக ஒவ்வொருவரையும் ஒரு 4-5 பேர் நீங்கள் விழுந்தது காணாது என்று குடும்பத்தார் அனைவரையும் புதைகுழியில் தள்ளிவிட்டீர்கள். உங்கள் அனைவரையும் புதைகுழியிலிருந்து வெளியேற்றி கொண்டு வர வேண்டிய பொறுப்பும், அதன் பிறகு உங்களை ஐசி யூனிட்டில் வைத்து காப்பாற்றி, அதன் பிறகு உங்களை தேற்றி உங்களை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பு எனக்கு. சந்நியாசத்தை விட்டது என்பது எனக்கு மனதளவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் துன்பத்தையும் தந்திருந்தால், அதைவிட அதிகமான ஒரு தலைச்சுமையையும் வேறு ஏற்றி வைத்திருக்கிறீர்கள். இவற்றையெல்லாம் ஒரு சாமர்த்தியமாகத்தான் செயல்படுத்தி முடிக்க வேண்டும். முடிந்தவரை தணிந்து போனால் இந்த உலகம் மூடன் என்று எண்ணுகிறது. ஆகவே உங்களுடைய உறவினர் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். எனக்கு உறவும் இல்லை, பகையும் இல்லை. எனக்கு எது நியாயமோ தர்மமோ அதுதான் எனக்கு கணக்கு. இவ்வாறு இந்த மனிதர் இன்று தலைகீழாக அவர் நடந்து கொண்டார். நாளை காலை 11 மணிக்கு அவனுடைய ஆணவமெல்லாம் அடக்கப்படும். அதன் பிறகு என்ன இவன் இவ்வாறு செய்தானே என்றெல்லாம் என்மேல் எந்த குறைபாடுகளும் வரக்கூடாது, உங்களிடம் முதலிலே நான் சொல்லிவிடுகிறேன் என்று கூறினேன். அவரும் பார்த்தார். இவரை பற்றியெல்லாம் தெரிந்தாலும் இந்த நிலை தவறி போனால், மக்கள் நிலை தவறிவிட்டால் இந்த சமூகம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் மதிக்காது. மத யானை கற்பக்குழியில் விழுந்தால் குருட்டு நாயும் எட்டி கடிக்கும் என்று ஒரு பழமொழி உண்டு. யானை வெட்டப்பட்ட குழியிலே விழுந்து விட்டால் அந்த பகுதியில் போகிற கண் பார்வையில்லாத நாய் கூட அதை கடிப்பதற்கு முயற்சிக்கும். அதுபோல இந்த வாழ்ந்தவன் கெட்டால் வரையோட்டிற்கும் ஆக மாட்டான். ஓரறிய வாழ்ந்தவன் கெட்டுப்போனால் அவரை இந்த உலகம் மிக துச்சமாக மதிக்கிறது. இந்த அனுபவங்களை எல்லாம் நாம் பெற வேண்டியிருந்தது. அதனால் இறைவன் இது போன்ற அனுபவங்களை தந்தார். மன்னவனாக வாழ்ந்த அனுபவங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதே அனுபவத்தோடு இருந்தால் இந்த ஞானம் விளங்காது. கடைமட்ட அனுபவங்களும் விளங்க வேண்டும். இந்த உலகத்தின் அனைத்து பிரச்சனைகளும் அவனுக்கு புரிய வேண்டும். அப்போதுதான் அவன் மெய்ஞானத்தை அடைய முடியும். அதனால் நீங்கள் இவ்வாறு குழப்பி வைத்திருக்கிற இந்த விஷயங்களை சரி செய்ய வேண்டிய வேலை எனக்கு இருக்கிற காரணத்தால் நாளை ஒரு அரை மணி நேரத்திற்குள் அவனுடைய ஆணவத்தை எல்லாம் நான் சரி செய்து விடுவேன். பிறகு குடும்பத்திற்குள் பிரச்சனை, தெரிந்தவரிடம் பிரச்சனை என்றெல்லாம் நேர் கூறுவதில்
பொருள் இல்லை என்று என் தந்தையிடம் கூறிவிட்டுத்தான் நான் சென்றேன். சரி என்று அவர் தலையை ஆட்டிவிட்டார். அவரால் செய்ய முடியாது. ஆனால் இவர் செய்கிறது நியாயமல்ல என்று தெரிந்ததனாலும் ஒரு நிலைக்கு மேல் என்னை தடுக்க முடியாது என்று அவருக்கு தெரிந்த காரணத்தாலும் அவர் அதற்கு ஒரு மௌனமாக அனுமதி வழங்கிவிட்டு இருந்தார். அதுபோலவே மறுநாள் அவரை அவருடைய இருப்பிடத்திலே சந்தித்தேன். அவர் என்னவோ நினைத்து கொண்டு இவன் நேற்று நடந்ததற்கு மன்னிப்பு கேட்டு நமக்கு அந்த கடிதங்களை எல்லாம் திரும்ப பெற்று விடுவான் என்று மிக அலட்சியமாக என்னை கண்டும் காணாதது போல் வெகு நேரம் நிற்க வைத்து கொண்டே இருந்தார். அதன் பிறகு அப்படி தலையை தூக்கி என்ன என்பது போல் பார்த்தார். என்ன, எதற்கு வந்திருக்கிறாய் என்றார். ஐயா, உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன். என்ன பார்ப்பதற்கு இருக்கிறது? அந்த கடிதத்தை நீ வாபஸ் வாங்கப் போகிறாயா இல்லையா என்று கேட்டார். அதுவரை நான் இதை ஒரு நகைச்சுவையாகவே தான் கையாண்டேன். அதன் பிறகு என்னுடைய வேறு ஒரு முகத்தை நான் காட்ட வேண்டியிருந்தது. அவர் முதல் நாள் அவருக்கு தெரிந்த அளவில் அவர் ஆட்டங்களை போட்டு தன்னை மிஞ்சிய ஒரு நபர் இல்லை என்று அவர் நடந்து கொண்டார். நானோ இது போன்ற பல பிரச்சனைகளை என்னுடைய இளமை காலம் 16 வயதில் இருந்து சந்தித்தவன். அதற்கு முன்பிலிருந்தே சந்தித்து கொண்டிருக்கிறேன். அதன் பிறகு அவரிடம் சாதாரணமாக அவர் என்னுடைய வேறு ஒரு நிலையில் பேசினேன். அடே முட்டாள், உன்னை நம்பி நான் பிறக்கவில்லை, என்னை நம்பி நீ பிறக்கவில்லை. நீ நினைத்தால் இந்த ஊரில் நான் இருக்க முடியாது என்று யாரடா சொன்னார்கள்? நாளை நீ இருப்பாயா என்பது உனக்கு தெரியாது. நான் எத்தனை காலம் இருப்பேன் என்பது எனக்கு தெரியும். நீ நினைத்து என்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னிடம் 5-6 காசுகளும் சில செல்வாக்குகளும் இருக்கிறது என்றால் நீ கோபுரத்தை பொம்மை தாங்குவது போல் நினைத்து கொண்டு எல்லா மனிதனையும் போல் சாலையில் அலைகிற சாமானியன் போல் என்னிடம் நேற்று நீ நடந்து கொண்டாய். நீ வயதில் பெரியவன் என்று ஒரு மரியாதை கொடுத்தால் உனக்கு அது பொருத்தமாக இல்லை. ஆகவே நான் வாபசும் வாங்க மாட்டேன். எதுவும் நடக்காது. உன்னால் முடிந்ததை நீ செய்யலாம். நீ என்ன செய்வாய் என்பது எனக்கு தெரியும். எவ்வாறு உன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்துவாய் என்பதும் தெரியும். ஆனால் நான் அதை எப்படி கையாள்வேன் என்பது உனக்கு தெரியாது. அதை நான் இப்போதே சொல்லுகிறேன். இது என்னுடைய அலுவலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதில் உனக்கு ஆனாவும் தெரியாது, ஆவன்னாவும் தெரியாது. நீ ஏதோ ஒரு பெரிய மனிதன் என்று உன்னிடம் வந்து அவன் புகார் தெரிவித்திருக்கிறான். நீ ஏதோ கட்ட பஞ்சாயத்து போல் பேசிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஊழியர்களிடம் பேசுவது போல் என்னிடம் நீ பேசுகிறாய். ஆகவே என்னுடைய விஷயங்களில் தலையிட்டால் நீ மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்க வேண்டுமென்று பட்டப்பகலிலே அந்த மனிதனை எவ்வளவு அவனுடைய ஆணவத்தை அடக்க முடியுமோ, எச்சரிக்கை செய்ய முடியுமோ அதுபோல் செய்தேன். நான் இவ்வாறு நடப்பேன் என்பதை அந்த மனிதன் எம்மி அளவும் எதிர்பார்க்கவில்லை. காரணம், பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. நம்மை எவர் எதிர்ப்பார் என்று இந்த எதிர்ப்பை அவர் சந்தித்திருக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு இவையெல்லாம் ஒரு சாதாரணமான நிசார காரியங்கள். அவ்வாறு சொல்லிவிட்டு இதோடு திருந்துவதற்கு வழியை பாருடா, தேவையில்லாமல் போய் என்னிடம் வந்து சீண்டினால் நீ விலாசமின்றி போய்விடுவாய். என்னுடைய இன்னும் ஒரு நிலை என்ன என்பது உனக்கு தெரியாது. ஆகவே ஒதுங்கி செல், உன் வாழ்க்கையும் ஒழுங்காக இருக்கும். நான் எவனுடைய பிரச்சனைக்கும் செல்வதில்லை. சத்தியத்தை விட்டு நான் விலக மாட்டேன். ஆகவே உனக்கும் சொல்லுகிறேன், அவனுக்கும் சொல்லுகிறேன், நீயே செய்தியை சொல்லிவிடு, எதுவும் நடக்காது என்று கூறிவிட்டு வந்துவிட்டேன். அந்த மனிதனும்
இதனால் மிக அதிர்ந்து போனான். தன்னுடைய செல்வாக்குகளை பயன்படுத்துவான் என்பதை அறிந்து அதற்கான நபரிடமும் கூறினேன். அடே, இவன் இது போன்ற யோசனைகளுக்குள் செல்வான். அவ்வாறு சென்றால் அதை எப்படி நான் முறியடிப்பேன் என்பதையும் நான் இவனிடம் சொல்லி அனுப்பினேன். இவ்வாறு அந்த ஆளுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி வந்ததால் அவர் மன அதிர்ச்சிக்கு உள்ளானார். செயல் இழந்து போனார். தேவையற்ற விஷயங்களில் எதிரியினுடைய தன்மை தெரியாமல் வந்து மோதினால் இவ்வாறு நடக்கும். இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையானது. ஆகவே இந்த அலுவலகத்தில் செய்தவன் ஒன்றும் செய்ய வழியில்லாமல் அடங்கி போனான். ஏறக்குறைய 1 ஆண்டு ஆகிவிட்டது. அவை அப்படியே கிடப்பில் விழுந்து விட்டது. மேலிடத்திற்கு செல்லாமல் அந்த கீழ்மட்ட அலுவலகத்திலே அது நின்று விட்டது. அதன் பிறகு நாங்களெல்லாம் ஒரு வேலை செய்து அதை குறிப்பிட்ட காலம் வேலை பார்த்தால் இந்த பெர்மனண்ட் அப்சார்ப்ஷன் என்று சொல்லுகிற அந்த ரெக்ரூட்மெண்ட் வரும்பொழுது எங்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுத்து அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் தான் அந்த வேலையை தர வேண்டும். ஆனால் தற்காலிகமாக நாங்கள் வேலை பார்க்கிற காரணத்தால் இந்த சிவில் சர்வீஸ் கான்ட்ராக்ட் கோடு என்றெல்லாம் வைத்திருந்தார்கள். பொது மிகப்பெரிய சட்டம், அந்த மத்திய அரசு சட்டத்தில் அது வால்யூமாக அந்த புத்தகங்கள் இருக்கிறது. அந்த டிஸ்ஒபீடியன்ஸ், இன்சபார்டினேஷன் என்றெல்லாம் அதற்கு அந்த காலங்களில் ஆங்கிலேயர்கள் போட்ட சட்ட திட்டங்கள். வேலை நடக்கிறதா இல்லையா என்பதை விட சொன்னதை கேட்கிறானா என்பதுதான் அங்கு பிரதானமாக பார்க்கப்பட்டது. நல்லவனா, ஒழுங்கீனமாக சம்பாதிக்காமல் இருப்பானா, உண்மையாக வேலை பார்ப்பானா என்பதை விட முகஸ்துதி செய்து பல ஊழல்களை செய்பவர்களுக்குத்தான் காலமாக அப்போதே இருந்தது. அதனால் இந்த மனிதன் எனக்கு ஒரு காலம் சற்று மாறியது. எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கான காலம் வந்தது. என்னுடைய விண்ணப்பம் அந்த தலைமை அதிகாரிக்கு செல்ல வேண்டும். அதற்கு எனக்கு இந்த தலைமை அதிகாரி, மாவட்ட தலைமை அதிகாரிக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் தான் எனக்கு அதிகாரி. இந்த நபர் அந்த கிளார்க்குகளை ஒரு சர்வீஸ் அதிகமாக போட்டவர். இந்த மனிதன் அப்போதும் இந்த விடாக்கண்டன் கொடாக்கண்டன் என்று சொல்வது போல ஆன மட்டும் இந்த ஈனர்களுக்கு தான் நினைத்ததை முடித்தே தீர வேண்டும் என்ற ஒரு அகம்பாவம். இவர்களைத்தான் அசுரர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த அசுர குணம், நான் வயதில் மூத்தவன், சர்வீஸில் மூத்தவன், இவன் இலாக்காவிற்கே முழுமையாக வரவில்லை, இந்த நிலையில் இவ்வாறு நடக்கிறானே என்று அந்த மனிதனுக்கு எண்ணம். எனக்கு இவையெல்லாம் ஒரு பொருட்டல்ல. ஒரு அற்ப அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஆடுகிறானே என்று நான் நினைத்தேன். அதனால் என்மேல் பல புகார்களை எழுதி வைத்து அந்த அதிகாரிக்கு நோட் போட்டு அனுப்பினார். இவன் மேல் இத்தனை விஷயங்கள் இருக்கிறது, ஆகவே இவனுடைய அந்த விண்ணப்பத்தை பரிந்துரை செய்து மேலே அனுப்புவதற்கு முன்பாக இவற்றை தீர்வு செய்ய வேண்டும் என்றெல்லாம் எழுதி வைத்திருந்தார். அந்த அதிகாரி எனக்கு மிக மிக நன்றாக எனக்கு தெரியும். ஆகவே அவர் என்னை அழைத்தார். இங்கே பாரப்பா, இது போல எழுதி வைத்திருக்கிறார், உங்களுக்குள் பிரச்சனை நடப்பதை நான் முன்பே அறிவேன், இப்படி இருக்கிறது பார் என்று அந்த ஃபைலை என்னிடமே காட்டினார். இப்போது நான் சொன்னேன், ஐயா, என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும், தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அந்த நபர் வேண்டுமென்றே செய்கிறார். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ கேள். நீ நியாயமாக நடக்கிறாய், ஆனால் உன்னிடம் கோபம் அதிகம் இருக்கிறது. ஆகவே ஏதேனும் நீ அவசரப்பட்டு ஏதேனும் செய்துவிட்டால் காரியம் கெட்டுவிடும். பொறுமையாக இரு, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய விண்ணப்பம் போக வேண்டிய நேரத்தில் போய்விடும்.
நீ அதுவரை பொறுமை காத்து இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இதில் வேடிக்கை என்னவென்றால், பிரச்சனையை செய்தவன் பெயரும் முருகன் பெயர். அதற்கு ஒருபுறம் அதை எனக்கு உறுதுணையாக இருந்தவருடைய பெயரும் முருகனுடைய பெயர். அதுபோலவே நாள்கள் கடந்தது. நாளைக்கு இறுதி நாள் என்ற நிலையில் முதல் நாள் என்னை அழைத்தார் அந்த அதிகாரி. நீர் அவரிடம் டீ சாப்பிட செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு கவரை எடுத்தார். இவருடைய புகார்கள் அனைத்தையும் அவர் அப்படியே தள்ளிவிட்டு அந்த விண்ணப்ப படிவத்தில் ரெக்கமெண்டட் என்று பச்சை மையிலே எழுதினார். ஒரு கவரை போட்டார். இவரைப் போலவே அங்கு தலைமை அலுவலகத்தில் மாவட்ட துணை அதிகாரியாக இருப்பவர் இவருக்கு நண்பர், கும்பகோணத்தைச் சேர்ந்தவர். அவர் பெயர் ஸ்ரீனிவாசன். நான் அவரிடம் பேசிவிட்டேன். நீர் நேராக போய் என்னுடைய பெயரை சொல்லி அவர் கையில் இதை கொடுத்துவிடும். இங்குள்ள நபரிடம் எங்கு போகிறேன் என்று சொல்ல வேண்டாம். டீ சாப்பிடப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு இதை செய்து விடுங்கள் என்று கூறினார். அங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். அப்போது சைக்கிளில் தான் செல்ல வேண்டும். சரி என்று நானும் அவர் கூறியதால் பொறுமையோடு சென்றேன். அந்த நபருக்கு நாளையோடு முடிகிறது, இவனுக்கு இதுவரையில், ஏனென்றால் அவர்கள் வழியாகத்தான் அது செல்ல வேண்டும். நான் இவ்வாறு இவர் கொடுத்தவுடன் வாங்கி கொண்டு நேரே சென்றேன். அவர் அதற்கு முன்பு ஃபோனிலே தகவல் சொல்லியிருந்த காரணத்தால் அவர், வாங்க மிஸ்டர், நீங்கள், அவர் சுப்பிரமணியன் கூறினார் என்று அவர் தனக்கு கீழே உள்ள அந்த நிர்வாக மேனேஜரை அழைத்தார். இதை உடனடியாக இன்றைக்கு தபாலில் சேர்த்து ரெஜிஸ்டரில் என்ட்ரி செய்து விடுங்கள் என்று அவர் தனிப்பட்ட முறையில் அவரிடம் உத்தரவிட்டார். அவர் உடனே சரி ஐயா என்று அன்றே என்னுடைய அந்த விண்ணப்பம் சேர்ந்தது. அங்கு என்ட்ரி செய்யப்பட்டு விட்டது மாவட்ட அலுவலகத்தில். இது அப்படியே விட்டுவிட்டோம். மறுநாள் அதற்கான தேதி முடிந்தது. இந்த நபருக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. என்னிடம் கேட்டார், என்னப்பா இந்த வருஷம் போயிற்று, நேற்றோடு அந்த தேதி முடிந்தது, உன்னுடைய அப்ளிகேஷன் இன்னும் போகவில்லை, அவ்வளவுதான், இனி எப்போது ரெக்ரூட்மெண்ட் வந்து நீ வேலைக்கு போகப் போகிறாயோ அவ்வளவுதான், உனக்கு போய்விட்டது என்று அவனுக்கு பரம சந்தோஷம். அந்த ஆள் வேறு ஆறுமுகசாமி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது நான் சொன்னேன், ஆறுமுகசாமி நினைத்தார் எனக்கு வேலை கிடைக்கும் என்று நான் சொன்னேன். என்னையா பெயரெல்லாம் சொல்கிறாய், உன் வயதென்ன, என் வயதன்? உன்னை சொல்லவில்லை ஐயா, திருச்செந்தூரில் இருக்கிற ஆறுமுகசாமியை நான் வணங்குவது வழக்கம். அந்த ஆறுமுகசாமி நினைத்தால் இந்த வேலை கிடைக்கும். அந்த ஆறுமுகசாமி நினைக்காவிட்டால் இந்த வேலை கிடைக்காது, எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிவிட்டேன். இவ்வாறு நாட்கள் நகர்ந்தது. அங்கு எல்லா வேலைகளும் முடிந்த பிறகு என்னுடைய இந்த அதிகாரி கூப்பிட்டார். அந்த ஃபைலை நீங்கள் அலுவலகத்தில் அவரிடம் சேர்த்து விடுங்கள் என்றார். அவர் அந்த ஃபைல் போனவுடன் பரபரப்பாக என்னுடைய விண்ணப்பத்தை தேடினார். என்னையா உன்னுடைய அப்ளிகேஷனை காணும்? என்னுடைய அப்ளிகேஷனை நான் கொடுத்தேன், அது அதிகாரியிடம் போயிற்று, எனக்கு என்னையா தெரியும் என்று சொல்லிவிட்டேன். இவர் உடனடியாக அவருக்கு தோற்றுவிட்டோமோ என்ற எண்ணத்தில் அவரிடம் போய் கேட்டார். அவர் பார்த்தாராம், நான் பார்த்தேன், இறுதி நாளாக இருந்தது என்று நான் முதல் நாள் நானே கொண்டு போய் சேர்த்து விட்டேன் என்று ஒற்றை வரியில் அந்த அதிகாரி முடித்து விட்டார். அவரை எதிர்த்து இவரால் எதுவுமே செய்ய முடியாது. நான் எழுதி வைத்த குற்றச்சாட்டுகள் என்றால் அதெல்லாம் என்னைய குற்றச்சாட்டு? அவன் வேலை பார்த்திருக்கிறான், இத்தனை வருடங்கள் தற்காலிகமாக வேலை பார்த்து இருக்கிறான். நீர் கைப்பட்டது கால்பட்டது என்று அர்த்தமில்லாத, இட் இஸ் வெரி நெக்லிஜிபிள், லீவ் இட் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். அதன் பிறகு அந்த வேலை கிடைத்தது. அதிலும் பல பிரச்சனைகள் வந்ததும் இறுதியாக திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் நான் என்ன நினைத்தேனோ
அத்தனை விஷயங்களையும் இடையூறுகளையும் தவிடுபடியாக மாற்றி ஒவ்வொரு செயலிலும் எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த எதிர்ப்புகள் அனைத்தையும் தூள் தூளாகச் செய்து நான் எண்ணியவாறே அந்த செயலை முடித்து கொடுத்தார் அந்த முருகப்பெருமான். செந்திலில் நடனமாடுகிற அருணகிரிநாதருக்கு நடனக் காட்சியை காட்டிய அந்த முருகப்பெருமான் கொண்ட நடனம் கொளும் செந்திலும் வெந்தன் முன் கொஞ்சி நடனம் கொளும் கந்தவேளே கொங்கைகுற மங்கையின் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே என்று அருணகிரி திருச்செந்தூரிலே நடனக் காட்சியை பார்த்து பாடிய பாடல். அதுபோல் இந்த முருகப்பெருமானுடைய அருள் காத்து நின்றது. மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.